சரி, துலாம் ராசிக்கு உண்மையாக சொன்னால் ஜாக்பாட் தான். உண்மையான பெரிய ஒரு வெற்றியையும் லட்சியங்களையும் எட்டி தொடக்கூடிய நிலைமைகள் இருக்கு. எவ்வளோ பெரிய ஏணியாக இருந்தாலும் சரி, எட்டி ஈஸியாக தட்டி உடைக்கக்கூடிய நிலைமைகளில் அவங்க லட்சியங்களை அடிக்கக்கூடிய சரியான டைம் பீரியடில் 9ஆம் இடம்னா தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோவிலுமா, அந்த இடத்துக்கு குரு போகிறாரு. குரு பார்வை நேரடியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய துவாரத்திலேருந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து நேரடியாக பெருமாள் உங்கள் கண்ணை வச்சு பார்க்குறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம். அடுத்த 1.5 வருஷத்தில் பிறக்கக்கூடிய துலாம் ராசி என்பது பிறக்கக்கூடிய வீட்டில் ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் வரும். யாருமே தொட முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டு முடிக்க போகிறீங்க. தொழிலில் யாருமே டச் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு குடிக்க போகிறீங்க. கோர்ட்டு கேஸு பல வருஷமாக ஓடிட்டு இருக்கு சார். சொத்து வரப்பு தகராறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த கொங்கு பெல்ட்லேருந்து பண்ணணும். அத்தனை பேருக்கும் துலாம் ராசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ் பண்ணும். ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? சரி, துலாம் ராசிக்கு உண்மையாக சொன்னால் ஜாக்பாட் தான். விஸ்வாவசு ஆண்டு உண்மையான பெரிய ஒரு வெற்றியையும் லட்சியங்களையும் எட்டி தொடக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்ததில்ல, ரொம்ப எனக்கு பிடிச்சது. அந்த குழந்தை வந்து என்னென்னா சராசரியாக ஒரு 2 அடி இருப்பான். சின்ன குழந்தை, ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. இன்னொரு பையன் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவன் வந்து ஒரு 4.5 அடி 8 அடி 4 அடிக்கு மேலே இருப்பான். 6 அடியில் ஒரு குச்சி தொங்கிட்டு இருக்கு மேலே. சரியா? இது என்னென்னா ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஓடி போய் இந்த 8ஆம் கிளாஸ் பையன் என்ன பண்ணுறான்னா எட்டி குச்சி அந்த மேலே இருக்கிற அந்த குச்சியை அடித்து உடச்சிட்றான். இன்னொரு குச்சியை எடுக்கிறான். குச்சி அடிச்சோன்னா இந்த சின்ன குழந்தைய பார்த்து நீ தைரியம் இருந்தால் போய் அட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து டிச் பண்ணுறான். அதாவது ஒசுப்பேத்துறான். வேணா ஒரு தடவை பண்ணான், 2 தடவை பண்ணான், 3 தடவை பண்ணால் எட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 தடவையோ 9 தடவையோ பண்ணப்படுது. எங்கேருந்தோ ஓடி வந்து நம்ம பாகிஸ்தான் பவுலர் எப்படி ஷோபா அக்தர் அங்கேருந்து ஓடி வருவாரோ அந்த மாதிரி எங்கேருந்தோ ஓடி வந்து அந்த பையன் ஒரு அடியில் அப்படியே தாவி போய் தொட்டு கீழே விழுகிறான். உடையில, அதாவது அந்த குச்சி உடையில லைட்டாக அந்த கை மட்டும் பட்டு கீழே விழுந்த உடனே இவன் கூட இருந்த 7 பேர் திரும்பி இவனை பார்க்குறாங்க. 7 பேர் திரும்பி பார்த்தோன்னே இவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை தன் முகத்தில் அப்படியே வந்து பிரதிபலிப்பாக அந்த டைரக்டர் வந்து காட்டியிருப்பார். ஒரு சின்ன ஒரு குறும்படம், இது ஒரு ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான். எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி வந்து இதை உட்கார வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த என்ன மேட்டர்னா இருக்கிற 7 பேரும் மற்ற ராசி, குட்டி குழந்தை இருக்கே துலா ராசி. எவ்வளோ பெரிய ஏணியாக இருந்தாலும் சரி, எட்டி ஈஸியாக தட்டி உடைக்கக்கூடிய நிலைமைகளில் அவங்க லட்சியங்களை அடிக்கக்கூடிய சரியான டைம் பீரியடில் இப்போ துலாம் ராசி இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு குரு போகிறான். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அஷ்டமத்தில். இன்னும் மே 20 வரைக்கும் அஷ்டமத்தில் இருப்பார். அப்போ கண்டிப்பாக வந்து ஏதோ இடத்துல உங்களுக்கு பேர் சுச்சுவேஷன் கெட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் செய்தாலும் சம்டைம்ஸ் பேர் கெடும். அதுவும் சுக்கிரன் கனெக்ட் ஆகிறனால பெண் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆக்சசரிஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், புடவை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இதனால் ஏதாவது ஒரு சலப்பு, ஒரு சஞ்சலம், இது எல்லாமே துலாம் ராசி நண்பர்களுக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா பணத்தை நிறைய கொடுத்துருப்பார். அஷ்டமத்தில் குரு சுக்கிரன் வீட்டிலன்னா பணம் கொட்டிருக்கும், பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ கிளம்பி எங்கே போகிறாரு? 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடம்னா தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோவிலுமா, அந்த இடத்துக்கு குரு போகிறாரு. குரு பார்வை நேரடியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய துவாரத்திலேருந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து நேரடியாக பெருமாள் உங்கள் கண்ணை வச்சு பார்க்குறாருன்னா நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு கிளாஸான டைமிங் சொல்லலாம். இப்போ இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யாதானா? வேலை செய்யும். பொதுவாக 3, 6, 10 கூடிய பாவகங்களில் இடங்களில் எந்தெல்லாம் கெடுகிரகங்கள் உட்காரும் பொழுது அசுர வளர்ச்சி ஏற்படும்ங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல, சுக்கிரன் 6ஆம் இடத்துல, புதன் 6ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல. எப்போ? மே 20ஆம் தேதி வரைக்கும். மே 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 5ஆம் இடத்துக்கு ராகு வந்தால் ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும்ங்கிறது ஒரு நியதி. அடுத்த 1.5 வருஷத்தில் பிறக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் பிறக்கக்கூடிய வீட்டில் ஆண் குழந்தைகள் தான் பிறக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் வரும், விஷஜ்வரம் வரும்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ உங்கள் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஆனால் குரு பார்வை இருக்குது, வெறும் ராகுவாக இருந்தால் கண்டிப்பாக பயப்படணும். இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுவார்னா சண்டை போட்டு ஒரு விஷயத்தை முடிக்க வைப்பார். யாருமே தொட முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டு முடிக்க போகிறீங்க. தொழிலில் யாருமே டச் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் முடித்து குடிக்க போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழில் வீரியம், வளர்ச்சி, வெற்றி இதெல்லாம் வரும். இப்போ கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னு வைங்க, கோர்ட்டு கேஸு பல வருஷமாக ஓடிட்டுருக்கு சார்.
சொத்து வரப்பு தகராறு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த கொங்கு பெல்ட்லேருந்து அத்தனை பேருக்கும் துலாம் ராசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ் முடியும். ஸோ அமேசிங்கான டைம் பீரியட் வந்து இப்போ துலாம் ராசிக்கு ஓடிட்டுருக்கு. பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசி இருக்கனால கல்யாணம், குழந்தை, ஃபேமிலி, பாண்டிங்கு, சொத்துக்கள் அத்தனையும் சேரும். உங்கள் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பெரிய வெற்றியை கொடுக்கும், குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும். மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிருக்கும் அஷ்டமத்தில் குரு போகிறதுனால. இப்போ அது வந்து நமக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு பூரிப்பான விஷயம் தான். அப்போ குருவுடைய ஸ்தானத்தினால உங்களுக்கு பெரிய ஒரு லக்கு சக்ஸஸ் கொடுக்கப்படுது. என்ன பண்ணணும்? உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலுக்கு ஒரு முறையாறு சென்று வரணும். வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கையில் கடகோல் வச்சிருப்பார். என்ன பண்ணுவார்? குழப்பத்தை உண்டாக்கி தெளிவுபடுத்துவார். அதுதான் விஷயம். தயிரை கடைஞ்சா மோர் எவ்வளோ தெளிவாக இருக்கும், எவ்வளோ அளவுக்கு நல்லது பண்ணோன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கடகோல் கிருஷ்ணனை வழிபாடு செய்வது துலாம் ராசி நபர்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். தைரியமாக இருக்கும். துலாம் ராசிக்கு ஜாக்பாட்னே சொல்லிட்டீங்க சார். அது எத்தனை சதவீதம் கொடுக்கலாங்க சார் துலாம் ராசி? சந்தோஷத்தின் அடிப்படையில் உங்களுக்கு 95% கொடுக்கலாம். பொருளாதாரத்தின் ஏற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 85% கொடுக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோனு குண்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.